ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ் சினிமா ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் ட்ராமாவாக 2024 வெளியான நிக்கோலஸ் கேஜ் நடித்த த சர்ஃபர் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஹீரோ தன்னோட சொந்த ஊருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க வர்றாரு, அதாவது தன்னோட பூர்வீக சொத்தை வாங்க வர்றாரு. அப்போ அங்கே உள்ள பீச்சில் தன்னோட பையனோட சர்ஃபிங் போக கிளம்புறாரு. ஆனால் அங்கே உள்ள லோக்கல்ஸ், இங்கே நீங்கள் சர்ஃபிங் பண்ணக்கூடாது, இங்கேருந்து உடனே கிளம்புங்க, இங்கே வந்து லோக்கல்ஸ் மட்டும்தான் சர்ஃபிங் பண்ணணும், அவுட் சைடர்ஸ் நாட் அலோடுன்றாங்க. இதை கேட்டு ஹீரோ ஷாக்காராரு. அதுக்கப்புறம் அவர் பையன் கிளம்பி திரும்ப போயிடுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ அங்கேயே இருந்து தான் அந்த லேண்டை வாங்க, அந்த ஹவுஸை வாங்க, ஒரு ஹில்டாப் ப்ராப்பர்ட்டி அதை வாங்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ அங்கே உள்ள லோக்கல்ஸ் ஹீரோவை என்னென்ன பிரச்சனைக்கு உள்ளாக்குறாங்கன்றதான் கதையே. இந்த படத்தில் நிக்கோலஸ் கேஜ் ஒரு ஸ்டன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். ஒரு கட்டத்தில் ஹீரோ பாடி டீஹைட்ரேஷன் ஆகி அங்கே உள்ள டெம்பரேச்சர் தாங்காமல் மென்டல் ஸ்டேஜே பாதிக்கப்பட்டு தான் என்ன நிலைமையில் இருக்கோன்றதே புரியாத லெவல் போயிடுவார். இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. இந்த படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட ரைட்டர் தாமஸ் மார்ட்டின், டைரக்டர் லார்கன் ஃபினிகன். இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய த்ரில்லர் ட்ராமா ஜானரில் உருவாயிருக்கு. இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஐஎம்டிபி ரேட்டிங் 6.5, நம்ம மூவி மேக்ஸோட ரேட்டிங் 3.5 அவுட் ஆஃப் 5. இந்த படம் ஒரு பார்க்க வேண்டிய படம். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.